குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி அயானிக் ஈக்லிபிரியத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கால்குலேட் த pH ஆஃப் 0.04 மொலாரிட்டி ஆஃப் HNO3 சொல்யூஷன். ஸோ டைரெக்டாக pH கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. HNO3யோட மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் pH is equal to minus log of molar concentration of H3O plus. ஸோ H3O ப்ளஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.04. ஸோ 0.04 மொலாரிட்டி. இப்போ நமக்கு தெரியும் pH வேல்யூ இது இங்கே போட்டிருக்கோம். மைனஸ் லாக் இந்த மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக 0.04 அப்ளை பண்ணுங்கள். இந்த 0.04 எப்படி எழுதலான்னா 4/10⁻². இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 4 × 10⁻−2. அடுத்து லாகரம் பார்த்துக்கோங்க. இந்த 10⁻−2 இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா லாக் ஏபி ஃபார்மேட்டில் இருக்குது. லாக் ஏபி ஃபார்மேட்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதலாம். மைனஸ் லாக் 4 எழுதிட்டோம். 10⁻−2க்கு லாக் பாருங்கள். லாக் 10⁻−2 இஸ் ஈக்குவல் டு -2, இந்த மேலே இருக்கிறது மைனஸ் இருக்கு இல்லையா, -2 log 10. தட் வில் பி ஈக்குவல் டு லாக் 10ஓட வேல்யூ வந்து 1. ஸோ -2 × 1, ஸோ -2. ஸோ log 10⁻−2ஓட வேல்யூ -2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் என்ன வரும்னா +2. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூவில் முதல்ல எழுதிக்கலாம். 2 மைனஸ் லாக் 4ஓட வேல்யூ 0.6021. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.3979. தேங்க்யூ சில்ட்ரன். இதை நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கம்பல்சரி கொஷினில் கேட்டாலும் சரி, இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷினில் கேட்டாலும் சரி, ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 0. எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் டிவைடட் பை 10⁻². இப்போ 0.004 வந்துச்சுன்னா 10⁻3. 0.00 3 0 போட்டு 4 வந்துச்சுன்னா 10⁻4. அந்த மாதிரி எழுத வேண்டியது தான். வேறு ஒன்றும் இல்லை சில்ட்ரன். இந்த 10⁻2 மேலே வரும்போது 10⁻−2 மாறிடுது. அவ்வளோதான். இதுக்கு நான் கீழே போட்டிருக்கேன் எப்படி போடணும்னு. ஸோ இந்த 10⁻2 வேல்யூ -2. ஸோ மைனஸ் லாக் 4, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ +2. தேங்க்யூ சில்ட்ரன்.